வந்தது. சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. சுவாமி விவேகானந்தர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களிடம் ஆன்மீக உரை ஆற்றி எழுச்சி ஏற்படுத்தினார். அவருடைய விழிமின் எழுமின் உழைமின் என்ற உற்சாக வாசகம் மிக பிரபலமானது என்று படித்திருக்கிறேன். சுவாமிஜி எந்த வகையில் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினார் தாயே? காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மக்களை ஒன்றிணைக்க வேண்டுமானால், மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் சுற்றுப்பயணம் செய்தாக வேண்டும் என்று எண்ணினான் விவேகானந்தன். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் காலத்துக்கு பின் 1886 காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என பாரத தேசம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்தான். ராமகிருஷ்ணரின் சர்வசமய சமரச கொள்கையும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற கருத்தோட்டமும் பெருவாரியான மக்களிடம் சென்று சேர்ந்தது. 1893 அவன் அமெரிக்க மண்ணில் இருந்து கொண்டு சிகாகோ சர்வசமய மாநாட்டில் இந்த நாட்டின் சகோதரத்துவ மனப்பாங்கை வெளிப்படுத்திய விதம் என் கலாச்சார கண்ணோட்டத்தை உலகுக்கு உணர்த்தியது. அமெரிக்க வாழ் சகோதர சகோதரிகளே என்று அவன் விழித்த அந்த கணம் இந்த மண்ணின் பாரம்பரிய இந்து மதத்தின் பெருமையை உலகம் உணர்ந்து கொண்டது. அவன் பேச்சை கேட்ட மாத்திரத்தில் மகுடிக்கு மயங்கிய சர்ப்பத்தினை போல் மேதாவிகளெல்லாம் அவன் முன் சகலமும் ஒடுங்கி சாதாரணர்களாய் நின்றார்கள். விவேகானந்தனின் வீர உரைகள் உறங்கிக் கொண்டிருந்த இந்தியர் உள்ளங்களில் கனலை மூட்டி எரியச் செய்தது. அவனால் விழித்துக் கொண்டோர் பலர், எண்ணற்றவர்கள் எழுந்து நின்றார்கள். மனிதனை மனிதனாக்கும் சமயமே தேவை என்று முழங்கினான் விவேகானந்தன். சமயத்தின் வழி நின்ற கல்விக் கொள்கையே தற்கால இந்தியாவுக்கு தேவை என்றான். மனிதனுக்குள் புதைந்து கிடக்கும் அளப்பரிய ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றான். இளைஞர்களே எதிர்கால இந்தியா என்றான். இந்தியாவின் பெருமையை நன்கு உணர்ந்து இன்றைய அதன் வீழ்ச்சிக்கான காரணங்களை தமக்குள் உணர்ந்து நாட்டின் எழுச்சிக்காக ஓயாமல் ஒழியாமல் சலிக்காமல் உழைக்க வேண்டும் என்று தூண்டினான். விழி, எழு, உழை, இதுதான் இளைய இந்தியாவுக்கான தாரக மந்திரம் என்றான். அவனால் ஊக்கம் பெற்ற இளைஞர்கள் தம் தாய் திருநாட்டை குறித்து அதிகம் சிந்தித்தார்கள். இளைஞர்களிடையே தேசிய உணர்ச்சி மேலோங்க அவனது வீர உரைகள் பெரிதும் காரணமாயிருந்தன. இந்திய தேசிய இயக்கத்தின் தொடக்கம் அவன் காலத்தே ஆழமாய் வேரூன்றியது. ஓர் ஆன்மீக இயக்கமாக செழித்து வளர்ந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் இயக்கம் பின்னாளில் சமூக ஆன்மீக இயக்கமாக விவேகானந்தனால் ஆலமரம் போல் பெரிதாய் வளர்ந்தது. 1887 ராமகிருஷ்ண மடத்தையும் ஸ்ரீராமகிருஷ்ணா மிஷனையும் அவன் நிறுவினான். அந்த மடம் ஒரு ஆன்மீக மையமாகவே திகழ்ந்தது. அதில் பிரம்மச்சாரிகளும் சந்நியாசிகளுமாக எத்தனையோ பேர் பயிற்சி பெற்றார்கள். அவர்களுக்கு ஆன்மீக கல்வியும் மக்கள் சேவைக்கான பயிற்சியும் முழுதாக தரப்பட்டது. ராமகிருஷ்ண மிஷன் சமூக சேவைகளுக்காக
மக்கள் நலம் பேணும் உயரிய ஒருங்கிணைப்பு மையமாக களத்தில் இறங்கி காரியத்தில் ஆற்றும் சேவகர்களுக்காக அமைந்தது. வெள்ளம், புயல், வறட்சி என இயற்கை பேரிடர்களால் மக்கள் பாதிக்கப்படும் போது ஓடோடி சென்று கைகொடுத்து தூக்கி காப்பாற்றி உணவு படைத்து இடம் கொடுத்து ஆதரவு காட்டி அரவணைத்தது. ராமகிருஷ்ண மடமும் மிஷனும் இந்த மண்ணில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் கிளை பரப்பியது. அதன் பாரம்பரிய கல்வி போதனைகளும் சுகாதார பொதுப் பணிகளும் சுதந்திர போராட்டத்தின் தலைவர்களை பெரிதாக ஈர்த்தன. நாட்டுப்பற்றின் அடிநாதத்தை இளையோரின் நாடி நரம்புகளிலெல்லாம் பாய்ந்தோடச் செய்த பெரும் பணியை விவேகானந்தன் மேற்கொண்டான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில்